அப்படியே வாக்கிங் மாதிரி போயிருக்காரு. அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா சில பொருள்லாம் இருந்திருக்குங்க. அதாவது அப்போ தான் வச்சுட்டு போயிருப்பாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வச்சுட்டு போயிருந்துருக்காங்க. இவரும் அந்த டைமில் கரெக்டாக போயிருக்காருங்க. அந்த பொருள் என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா புடவை, வளவி, செருப்புலாம் பார்த்தீங்கன்னா புதுசாகவே பாக்ஸோடையே அப்படியே வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு பெண்ணுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அனைத்து ஜாமுமே ஒரு சாக்கு மாதிரி விரித்து அதில் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இவரும் அந்த டைமில் தான் அவங்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இவரும் போயிருக்காருங்க. போயிட்டு இது என்னடா எல்லாமே புதுசாக இருக்குது சுற்றி பார்க்குறாரு. யாருமே இல்லைங்க. குமார் என்ன பண்ணிட்டாரு, இது எல்லாமே புதுசாக தான் இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு போனால் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு யார்கிட்டையாவது கொடுக்கலாம்ங்கிற மாதிரி அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அவர் பேக்கில் வச்சுருக்கிறாருங்க. ஆனால் இந்த விஷயத்த வந்து ராஜுக்கிட்ட சொல்லவே இல்லை. சரி சொன்னால் ஏதாவது சத்தம் போடுவான்ங்கிற மாதிரி இருக்கனால ராஜுக்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இவர் பகலில் மட்டும்தானே தூங்குறாரு. பகல்லையுமே அவருக்கு இந்த மாதிரி ஒரு அமானுஷமான ஒரு சவுண்டு கேட்டிருக்குங்க. ஏன்னா இந்த பொருள்லாம்